எதிர்க்கட்சி எம்பிக்கள் 8 பேரை சஸ்பெண்ட் செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். இந்திய பகுதிகளை சீன ராணுவம் ஆக்கிரமித்துள்ளதாக முன்னாள் ராணுவ தளபதி நரவணே எழுதிய புத்தகத்தை குறிப்பிட்டு ராகுல் காந்தி பேசியதற்கு பாஜக எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இரண்டாவது நாளான நேற்று மக்களவையில் ராகுல் காந்தியை பேச அனுமதிக்காததற்கு கண்டனம் தெரிவித்து இந்திய கூட்டணி எம்பிக்கள் முழக்கமிட்டனர். அப்போது சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்திருந்த பாஜக மூத்த எம்பி திலீப் சைகியா மீது காகிதங்களை கிழித்து வீசினார். இதைத் தொடர்ந்து அவை மரபுகளை மீறி செயல்பட்டதாக கூறி 374வது பிரிவின் கீழ் மாணிக்கம் தாகூர் உட்பட 7 காங்கிரஸ் எம்பிக்கள் மற்றும் மார்க்சிஸ்ட் எம்பி சு வெங்கடேசன் ஆகிய 8 பேர் கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். Resolved that the above mentioned members may be suspended from the services of the House for the remainder of the session under Rule 3742. எதிர்க்கட்சி எம்பிக்கள் 8 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற வளாகம் முன்பு ராகுல் காந்தி தலைமையில் எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராகுல் காந்தியை பேச அனுமதிக்காததை கண்டித்து போராட்டம் நடத்தியதற்காக தாங்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாக காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் கூறினார். சீனாவையும் அமெரிக்காவையும் பற்றி பேசியவுடன் உடனடியாக அவருடைய மைக் பிடுங்கப்பட்டது, ஆஃப் செய்யப்பட்டது. இந்த அரசியல் தொடர்கிறது. இவர்களை பொறுத்த மட்டிலே உண்மையை பாராளுமன்றத்தில் பேசவிடாமல் தடுக்க வேண்டும் என்ற முயற்சி தொடர்கிறது. எங்களை பொறுத்த மட்டிலே நாங்கள் இருவரும் மதுரையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் நானும் நம்முடைய எந்த ஒரு அநீதியை எதிர்த்தும் போராடிய மண்ணிலிருந்து வந்தவர்கள். எங்களை பொறுத்த மட்டிலே இந்த அநீதியை எதிர்த்து எங்களுடைய போராட்டம் தொடர்கிறது. நாளை முதல் பாராளுமன்றத்திற்கு வெளியிலே மக்கள் துவாரிலே அமர்ந்து காலை 11 மணியிலே எங்களுடைய போராட்டத்தை தொடர்வோம். மரியாதைக்குரிய மாணிக்கம் தாகூர் அவர்கள், நான் உள்ளிட்ட 2 தமிழ்நாட்டு எம்பிக்கள், 3 கேரள எம்பிக்கள், தெலுங்கானாவைச் சேர்ந்த ஒருவர், மகாராஷ்டிராவைச் சேர்ந்த ஒருவர், அதே போல பஞ்சாபைச் சேர்ந்த 2 என்று 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்கிற தீர்மானத்தை நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் அவையிலே கொண்டு வந்து அதை நிறைவேற்றி இருக்கிறார்கள். இது அப்பட்டமான ஜனநாயக படுகொலை. எங்கள் உரிமை ஒருபோதும் உங்கள் அதிகாரத்துக்கு அடிபணியாது என்பதை நாங்கள் மிக வலிமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இதனிடையே மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் மக்களவையில் தன்னை பேசவிடாமல் தடுக்கப்பட்டது ஜனநாயக மரபுகளை மீறும் செயல் என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு போன்ற முக்கிய விஷயங்களில் எதிர்க்கட்சித் தலைவராக தன்னை பேசவிடாமல் அரசு திட்டமிட்டு தடுக்கிறது என்றும், குடியரசுத் தலைவர் உரையில் இடம்பெற்ற தேசிய பாதுகாப்பு குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க மறுக்கப்பட்டது ஜனநாயகத்திற்கு அவமானம் என்றும் குறிப்பிட்டு இதற்கு எதிராக தனது கடும் எதிர்ப்பை ராகுல் காந்தி பதிவு செய்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.